எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தரு ஃபேமிலியோட பிரெட் வின்னர் ஆனதுக்கப்புறம், சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம், அவரு செய்யக்கூடிய முதல் செலவு என்ன? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் டேர்ம் இன்சூரன்ஸ். டேர்ம் இன்சூரன்ஸ் இஸ் ஆல்சோ எ டைப் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ். இது வந்து ஒரு அக்ரிமெண்ட். இன்சூரன்ஸ் எடுக்கிறவருக்கும் இன்சூரன்ஸ் கொடுக்குற கம்பெனிக்கும். இதில் இந்த இன்சூரன்ஸ் எடுக்கிறவர் ஒரு குறிப்பிட்ட டேர்ம் இல்லை பீரியட் வந்து இந்த அமௌண்ட் நான் தரேன், இந்த அமௌண்ட்டுக்கு பதிலாக எனக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா என்னோட பெனிஃபிஷியரிஸ், என்னோட டிபெண்டன்சிஸ்க்கு வந்து இந்த அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்துருங்க அப்படிங்கிற அக்ரிமெண்ட் தான் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டேர்ம் இன்சூரன்ஸ்னா என்னன்னு புரிஞ்சு போச்சு. அதோட கீ ஃபீச்சர்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னா, இதில் மொத்தம் 4 நம்ம சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபிலிட்டி. இருக்கிற லைஃப் இன்சூரன்ஸ்லேயே ரொம்ப அஃபோர்டபுளான லைஃப் இன்சூரன்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் தான். ஏன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற டேர்ம் அந்த பீரியடுக்கு நீங்கள் கட்டக்கூடிய அமௌண்ட் ப்ரீமியம் வந்து ரொம்ப கம்மி. அப்புறம் சிம்பிளிசிட்டி, எந்த ஒரு கண்டிஷன்ஸும் இருக்காது. சூசைட் அப்படிங்கிற கிளாஸ் தவிர உங்களுக்கு ஆக்சிடென்ட்டாவோ இல்லை நேச்சுரல் டெத்தோ ஆனால் உங்களோட ஆப்சன்ஸில் நீங்கள் சைன் பண்ண அமௌண்ட், அக்ரிமெண்ட்டில் இருக்க அமௌண்ட், இன்சூரன்ஸில் இருக்க அமௌண்ட் வந்து உங்களோட பெனிஃபிஷியரிஸ்க்கு போகும் இல்லை டிபெண்டன்சிஸ்க்கு போகும். அப்புறம் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி, இது வந்து நீங்கள் 10 வருஷத்துக்கும் எடுக்கலாம், 20 இயர்ஸ்க்கு எடுக்கலாம், 30 இயர்ஸ்க்கும் எடுக்கலாம். இந்த டேர்ம், இந்த பீரியட் வந்து நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக செலக்ட் பண்ணிக்க முடியும். அப்புறமா ஹை கவரேஜ். ஹை கவரேஜ் நம்ம எதை சொல்கிறோம்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரீமியம்க்கு உங்களுக்கு கவர் ஆகக்கூடிய இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து சம் அஷ்யூர்ட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். டேர்ம் இன்சூரன்ஸோட பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களோட டிபெண்டன்சிஸ்க்கும் உங்களோட ஃபேமிலிக்கும் ஒரு ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் தருது. உங்களோட ஆப்சன்ஸில் நீங்கள் டிசைட் பண்ண அமௌண்ட்டு எந்த ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸும் உங்களோட டிபெண்டன்சிஸ் மீட் பண்ண மாட்டாங்க அந்த சம் அஷ்யூர்ட் மூலமாக. அப்புறமா நீங்கள் வாங்கின டெப்ஸ் எல்லாம் ரீபே பண்ணுறதுக்கு இந்த டேர்ம் இன்சூரன்ஸோட சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நான் வந்து இந்த ஒரு லைஃப் ஸ்டைல் செட் பண்ணிட்டேன், இந்த லைஃப் ஸ்டைலில் நான் எப்பவுமே வாழ போகிறேன், என் ஃபேமிலியும் இருக்க போகுது, அதுக்கு தேவையான இந்த ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறது மூலமாக கிடைக்கக்கூடிய இந்த பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்குது பாருங்கள், இதுதான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய பெனிஃபிட்னு சொல்லுவேன் இந்த டேர்ம் இன்சூரன்ஸில். எல்லாம் கரெக்டு. இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எவ்வளோ எடுக்கிறது, எதெல்லாம் கன்சிடர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபினான்ஷியல் டர்ன் ஓவர் பெர் ஆனம், அதாவது கம்பெனி காஸ்ட் டு கம்பெனி சிடிசி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை உங்களோட வருடாந்திர ஊதியம். இந்த ஊதியத்தைப்படி, வருடாந்திர ஊதியத்தைப்படி குறைஞ்சபட்சம் 10லேருந்து 15 மடங்கு வரைக்கும் நீங்கள் சம் அஷூரன்ஸாக வர மாதிரி பார்த்து எடுக்கணும். இதுதான் எவ்வளோக்கு நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான தம் ரூல். அடுத்து எதெல்லாம் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிற அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அடுத்து டேர்ம் பாலிசி பீரியட் வந்து எவ்வளோ தூரம், 10 வருஷமா, 20 வருஷமா, 30 வருஷமா அப்படிங்கிற நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து மோட் ஆஃப் பர்ச்சேஸ், ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்களா இல்லை ஆஃப்லைனில் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்களா. இப்போ வந்து ஆன்லைன் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸும் ஃபீஸிபிளாக இருக்குது, பாசிபிளாக இருக்குது. அதை பற்றியும் ஒரு கோத்ரூ பண்ணிக்கோங்க, அதையும் கன்சிடர் பண்ணுங்கள். அடுத்து வந்து நீங்கள் எந்த இன்சூரன்ஸில் எடுக்க போகிறீங்களோ, எந்த கம்பெனிலேருந்து இன்சூரன்ஸ் வாங்க போகிறீங்களோ அந்த கம்பெனியோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், அவங்க சொன்னது கிளைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அந்த கிளைம் பர்சன்டேஜ் பார்த்துக்கோங்க. 95 and above இருந்ததுன்னா அந்த கம்பெனி நல்ல கம்பெனி, அந்த கம்பெனியில் டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கலாம். இந்த டேர்ம் இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மித்து வந்து தப்பாக பரவப்பட்டு வருது. அந்த 3 மித்து என்னங்கிறத பார்த்துட்டு ரியாலிட்டி என்னங்கிறத ஒரு செக் பண்ணிப்போம். மித் நம்பர் 1, இது வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப காஸ்ட்லி, இது ஒரு மித். ஆனால் ரியாலிட்டி அப்படி கிடையாது. டேர்ம் இன்சூரன்ஸ் இஸ் ஆக்சுவலி வெரி அஃபோர்டபுள். இதுதான் நம்ம இப்போ கன்சிடரேஷன்ஸ்லையும் பார்த்தோம், முதல் செக்ஷன்லையும் பார்த்தோம். 2வது மித், சம்பாதிக்கிறவங்க மட்டும் தான் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும். இதுவும் ஒரு மித்து, விச் இஸ் நாட் ட்ரூ. ஏன்னா நான் பிரெட் வின்னர் ஆஃப் தி ஃபேமிலிஸ் கூட அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் டு தி ஃபேமிலி ஆர் வெரி வேல்யூபிள். அவங்களோட ஆப்சன்ஸில் அந்த காஸ்ட்டை வந்து பேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட் தேவை, சம் இன்சூரன்ஸ் தேவை. ஸோ அவங்களுக்கும் நீங்கள் எடுக்க முடியும். 3வது மித், உங்களுக்கு சின்ன வயசில் எதுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ்? கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு சின்ன வயசில் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ப்ரீமியமை நீங்கள் லாக் பண்ணிக்க முடியும். உங்கள் லைஃப் லாங் அந்த டேர்ம் ஃபுல்லாகவே, 10 வருஷம் எடுக்கிறீங்களோ, 20 வருஷம் எடுக்கிறீங்களோ, 30 வருஷம் எடுக்கிறீங்களோ, அந்த டேர்ம் ஃபுல்லாகவே நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கிற அந்த ப்ரீமியம் தான் வரும். ஸோ எந்த கம்மியான வயசில் நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இது நல்லது. இந்த வீடியோ டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றின உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக இருக்கவங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ்னால் என்ன, அது என்ன கன்சிடர் பண்ணணும், என்ன பெனிஃபிட்ஸுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், வீடியோவை பற்றின கமெண்ட்ஸை ப்ளீஸ் ஆட் பண்ணுங்கள், வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதோட மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.